ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா வித்தியாசமான சாப்பாடு தாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா ரத்தம் வாங்கியிருந்தோம். நான் ரத்தம் சமைச்சதே இல்லை. கொள்ள நாள் ஆச்சு, சளி தொல்லை அப்படின்றதுனால மட்டும் சரி வாங்கி மிளகு பொடி போட்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் ரத்தம் வாங்கினோம். ரத்தம் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 2-3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம். என்னடா ரத்தத்தை போய் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி அங்கே கொடுக்குறப்ப பார்த்தோன்னா அது இதாக உறைஞ்சி போய் தான் இருக்கும். தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுக்கடுத்து தேவையான அளவு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுறோம், கடுகு போடுறோம். அதுக்கடுத்து நம்ம அறுத்து வச்ச வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ரத்தத்தை கையிலே புழிஞ்சு விட்டுறணும். கையிலே நமக்கு பிணையிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அது பிணைஞ்சு விட்டுறணும், இல்லாட்டி கெட்டி கெட்டியாக இருக்கும். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பிணைஞ்சு விட்டேன். அதுக்கடுத்து போட்டனே கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட கொஞ்சம் கலர் மாறிட்டே இருக்கும். அந்த ரெட் கலர் மாற 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 அதுக்கடுத்து நம்ம அந்த ஒரு கருப்பு கலர் இல்லாமல் ஒரு கலரு பொரிச்சா வதக்குனா என்ன கலர் வருமோ அது வரும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில பேர் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் இந்த ஹெல்த்தான ஃபுட்டு தான் சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போவுமே எல்லா ஏரியாலுமே சாப்பிட்றாங்க. உங்கள் ஏரியாலாம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் என் பாப்பா, என்னுடைய பையன் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிடுவேன், எங்கள் அத்தை, மாமா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான். வேறு இதெல்லாம் பிள்ளைகளும் சாப்பிட மாட்டாங்க, எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பருப்பு ஒரு பக்கம் வேக போட்டாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஒரு பக்கம் ரெடி ஆகி தானே இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் மிளகு பொடி போட்டேன். ஏன்னா மிளகு பொடி நமக்கு சளிக்கு ரொம்ப நல்லதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி. அதுக்கடுத்து இதில் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி லீவுனால சாப்பாடு வைக்கலை. காலையில் இட்லி தான் அத்தை வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அந்த இட்லிக்கே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லிக்கும் நாங்கள் இந்த ரத்த பொரியல் வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். 2க்கும் காம்பினேஷன் வருமோ வராதோ அதெல்லாம் தெரியாது. வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு தேங்காய்லாம் நான் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன் துருகி. ஆனால் போட மறந்துட்டேன். சாப்பிட்ட பின்னாடி தான் இந்த மாதிரி ரத்த பொரியலுக்கெலாம் தேங்காய் போட நம்ம அரைச்சி வச்சதை ஏன் போடல அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கடுத்து மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் வழக்கம் போல். அதுக்கடுத்து சாம்பாருக்கு நல்ல மிளகு சீரகம் போட்டு செம்மையாக வச்சாச்சு. எனக்கு மிளகு சீரகம் போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி எனக்கு சாம்பார் பிடிக்கும். நம்ம மேக்ஸிமம் டெய்லியுமே சாம்பார் வைப்போம். ஏன் சாம்பார் வைக்கிறோம்னா காலையில் நமக்கு சட்னி இந்த மாதிரிலாம் வைக்க முடியாதுன்றனால தான் சாம்பார் வைக்கிறது. அதுக்கடுத்து சௌச்சௌ கூட்டு. அதுக்கடுத்து ஒரு சைடு பார்த்தோன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுச்சு. ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி சமையல்னால் எங்கள் ஊர் திருவிழா, மாரியம்மன் கோயில் திருவிழா. இன்றைக்கி லீவு. அதனால தான் இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே நான்வெஜ் எடுப்பாங்க. நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு எடுத்தாச்சு. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும், நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சாப்பிடணுன்ட்டு 2மே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பானிபூரி நம்ம வீட்டில் இருந்துச்சுங்க. அந்த பானிபூரியை வேறு பாப்பா பொரிச்சு கொடு சொன்னாங்க. பானிபூரியை ரெடி பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி இந்த நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.